புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. ஸோ இப்போ ஆல்ரெடி நாங்கள் போன வீடியோவில் சொல்லியிருந்தோம், நீங்கள் டாபிக்லாம் ரெக்கமெண்ட் பண்ணதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய டாபிக்ஸ் நாங்கள் எப்படியும் கண்டிப்பாக கவர் பண்ணுவோம். ஆமாம், நிச்சயமா. நீங்கள் அந்த சோஷியல் இன்ஃப்ளூயன்சர் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடியவங்க ஒரு விஷயத்தை வியூஸ்க்காக தப்பாக போடுறாங்களோ, இப்போ OnePlus கூட மே 1ஆம் தேதியிலேருந்து OnePlus நீங்கள் வாங்க முடியாது. ஏன் வாங்க முடியாது? அவன் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் ஆன்லைனில் மட்டும்தான் விற்றுக்கிட்டு இருக்கான். ஓகே, அவன் ஆஃப்லைனில் கெஞ்சி கேட்டதுனால தான் ஆஃப்லைன் ஸ்டோருக்கு கொடுத்தான். ஆமாம், அது ஒரு பிரச்சனை பார்த்தீங்களா? ஆஃப்லைன் ஸ்டோர் இப்போ ஆஃப்லைன் ஸ்டோர்காரங்க நாங்கள் விற்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. அவன் தான் வேண்டான்றானே. அவன் ஆன்லைனில் ஆல்ரெடி இப்போ அவனுடைய தரம் வேணால் குறைஞ்சிருக்கலாம். ஏன்னா அவனுடைய ஆரம்பத்துலேருந்தே அவனோட குவாலிட்டி ஆஃப் இது வந்து ப்ராடக்ட் உள்ளே வரும்போது நல்ல குவாலிட்டி கொடுத்தான். இப்போ திருப்பி 11 ஒரு கொஞ்சம் குவாலிட்டி சேஞ்ச் பண்ணியிருக்கான். அவ்வளோதானே தவிர OnePlus பற்றி டக்குன்னு இப்போ சொல்லணும்னா இதுவும் பூமர் தான். OnePlus மேலே எந்த அளவுக்கு நான் கிரேஸில் இருந்தேன்னா, OnePlus 1 நான் வாங்கினேன். சாண்ட்ஸ்டோன் ஃபினிஷ் தான் வாங்கினேன். ஏன்னா அதில் 2 கலர் உண்டு. ஒன்று சாண்ட்ஸ்டோன் கார்பன் மாதிரி, இன்னொன்று ஒயிட் வந்து 16 GB மட்டும் தான் வந்துச்சு. அது மேக்ஸிமம் யூரோப்பில் தான் இருந்தது, நம்ம ஊருக்கு வரல. நம்ம ஊரில் இருந்தது பார்த்தீங்கன்னா 364 மாடல் மட்டும் தான். 3 GB RAM 64 GB ஸ்டோரேஜ். அதுவே பெரிய விஷயம் அன்னைக்கு. அதில் நான் சாண்ட்ஸ்டோன் வாங்கினேன். அடுத்து என்னாச்சுன்னா OnePlus 2 ரிலீஸ் ஆகுது. நான் அப்போ வந்து ப்ராக்சிமம்னு ஒரு ஜிம்மு, அப்போ இந்த ஜிம் இப்போ இந்த ஜிம்மே இல்லை, 200 feet ரோடில். அங்கேருந்து டவுசரோன் டவலோட ஃபோனர் எனக்கு போகிறேன் பைக்கில். ஏன்னா இன்னும் அரை மணி நேரத்தில் லான்ச் ஆக போகுது. அப்படியே வீட்டுக்கு போகாமல் குளிக்காமல் நேரம் ஃபோனர் நான் போகிறேன். போயிட்டு அங்கே உட்காந்து அதை அவன் எப்படி லான்ச் பண்ணானா, கால் பே தான் பிறந்தான். OnePlus கார்ட்போர்டில் தான் லான்ச் பண்ணான். அதுக்காக OnePlus கார்ட்போர்டு வேறு வாங்கி வச்சிருந்தேன். கூகுள் கார்ட்போர்டு இருக்குது, OnePlus கார்ட்போர்டு இருக்குது, 99 rupees இதெல்லாம் இருந்தது. அதை வாங்கி அதில் OnePlus 1 நான் சொருகி, என் OnePlus 1 சொருகி அதில் பார்க்குறேன் ஈவெண்ட்டை. அதுலேயும் கால் பே ஒரு பஞ்சாயத்து பண்ணி வச்சிருந்தான். பேக் டோர் வந்து OnePlus 1 எப்படி ஓப்பன் பண்ணோம்னா, 3.5mm ஜாக்குள்ள நீங்கள் ஒரு நார்மல் ஹெட்ஃபோன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 3.5mm பின் இருக்குல்ல, அதை வச்சு நம்பினீங்கன்னா பேக் டோர் ஓப்பன் ஆகும். நீங்கள் பேம்பு இந்த மாதிரி பேக் டோர்லாம் போடலாம் OnePlus 1. OnePlus 2 அந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்பட வேணாம், நீங்கள் சைடில் நகத்தை வச்சு லிஃப்ட் பண்ணலாம் காமிச்சிட்டு இருந்தான். ஏன்னா இதெல்லாம் ஒரு ஃபீச்சராக அப்படின்னு இப்படி தட்டிட்டேன். பார்த்தா ஃபர்ஸ்ட்லேருந்து ப்ளே ஆச்சு. அதாவது ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே 6 மணிக்கு என் பொண்டாட்டி வந்து உசிப்பினா அந்த மாதிரி கடுப்பாயிட்டு அதுக்கப்புறம் நான் பார்க்கல, க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு என்னடா இது. அப்புறம் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, OnePlus 2 ரிலீஸ் ஆனதும் சரி நம்ம அந்த பயங்கரமான துடிப்பான டைம் OnePlus வந்து சூப்பராக பண்ணியிருக்கான். ஏன்னா வந்து கூகுளோட நெக்ஸஸ் வந்து அப்படியே கீழே போய்கிட்டு இருக்கு. அதை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி பூட்லோட அன்லாக்கிங் ஃபெசிலிட்டி எல்லாத்தையும் வச்சு ஒரு நெக்ஸஸ் ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி இந்த ஃபோன் இருக்குது. அதே மாதிரி அஃபோர்டபுளாக இருக்குது. 22,000 OnePlus 1 விற்றுது. நான் வாங்கும்போது 21,000 விற்றுது. அதாவது கம்ப்ளீட்டிங் 1 year இன் இந்தியான்னு சொல்லிட்டு ஆஃபர்லாம் போட்டு வித்துட்டு இருந்தாங்க. அப்போ என்ன ஆகுது, 21,000க்கு அதே ஸ்பெசிஃபிகேஷன் இப்போ நான் வந்து சாம்சங்கில் எதிர்பார்க்குறேன்னு வைங்களேன். 2 GB ரேமோட இருக்குது. S5லாம் அந்த டைமில் தான் சுற்றிட்டு இருந்தது. சரியா, S4 S5 டைமு அதில் எவ்வளோன்னு பார்த்தா 40,000. இது எவ்வளோ 21,000. அது எவ்வளோ 40,000. அது எவ்வளோ GB ஸ்டோரேஜ் 32 GB இன்டர்னல் 2 GB ரேம். இது எவ்வளோ GB 3 GB ரேம் 64 GB ஸ்டோரேஜ். ஸோ அந்த டைம் எப்படி இருந்தது, நான் இன்னொன்று எல்லாருமே வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்லாம் அப்போல்லாம் ஃபேமஸ் கிடையாது. ஒரு சிலர் மட்டும் தான், ரேரான ஆளுங்க தான் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ். இவன் மோனோ ஸ்பீக்கரே ஸ்டீரியோ, அதாவது எப்படின்னா மோனோ ஸ்பீக்கர் தான், 2 ஸ்பீக்கர் இருக்கும் மோனோ, மேலெலாம் இல்லை, லவுடாக கீழே அடிச்சுன்னு நடக்கும், அவ்வளோதான். ஸ்டீரியோ எஃபெக்ட்லாம் இருக்காது. அட் டைம் அப்படியே வரும், ஆனால் லவுடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி OnePlus 1 இம்ப்ரெஸ் ஆனேன். OnePlus 2 ஆனால் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ஃபெயிலியர். அது இந்த 8 நல்ல ஃபீல் ஆயிடுச்சு, ஹீட்டிங் இஷ்யூ அதெல்லாம். OnePlus 3 பயங்கரமான கம்பேக். ஃபுல் மெட்டலு அலர்ட் ஸ்லைடரு. நார்மலாகவே அலர்ட் ஸ்லைடர் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா OnePlus 2லேயே உங்களுக்கு அலர்ட் ஸ்லைடர் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் OnePlus 2ல நைட் ஃபோட்டோகிராஃபி இம்ப்ரூவ்மெண்ட். OnePlus 2ல ஃபிங்கர் பிரிண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் மேலே இருக்கிற ப்ரொடெக்ஷன் கிளாஸ் கிராக் ஆகும். இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் நீங்கள் படிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கலாம். OnePlus 3 இது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்னாச்சுன்னா, அந்த சைனஜன் மோட் பிரச்சனை வேறு OnePlus 1க்கு அப்புறம் வந்துச்சு. நம்ம மைக்ரோமேக்ஸ் தான் கேஸ் போட்டான். இந்தியாவில் சைனஜன் மோட் விற்கிறதா இருந்தால் நான் மட்டும் தான் விற்பேன், நான் ரைட்ஸ் வாங்கியிருக்கேன்னு சொன்னோன்னே இவன் அதுக்கப்புறம் என்ன பண்ணானா, இவனுக்கு இருக்கிறதுலே மேஜர் மார்க்கெட் இந்தியா தான். OnePlus காரை மைக்ரோமேக்ஸ் ஒரு கம்பெனியே அழிச்சிட்டான். அதில் பண்ணு பாருங்க, மைக்ரோமேக்ஸ் கேஸ் போட்டு OnePlus வந்து சரண்டராக இல்லை ஜி, சரி நான் OS மாற்றிக்கிறேன். மைக்ரோமேக்ஸ் அப்போ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருக்கான் பாருங்க. யூ சீரீஸ்லாம் வச்சுருந்தான். அந்த யூரோபியா யுத்தோபியா வந்து என்னன்னா அவனோட ஃபிளாக்ஷிப். அதுவும் ஸ்னாப்ட்ராகன் 810 வந்து நாசமாக போச்சு. 810 வந்து எல்லா ஃபோனும் நாசமாக போச்சு. சரியா, அந்த டைமில் OnePlus 2 வந்தனால அதுவும் ஒரு ஃபெயிலியர். OnePlus 3 சரியான கம்பேக். ஸ்னாப்ட்ராகன் 820. OnePlus 3T அதுவும் சூப்பர் ஃபோன். இதே மாதிரி ஆனால் கொஞ்சம் கிராஃபைட் மாதிரியான மெட்டலில் வரும். இதே மெட்டல் தான், கலர் வேறு. அதில் வந்து ஃப்ரண்ட் கேமரா 16 MP அப்கிரேட் ஆகுது. அதுக்கு முன்னாடி 8 MP தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 1080p வீடியோ அன்னைக்கு அப்கிரேட் ஆன 16 MP இன்னி வரைக்கும் அப்கிரேடாகவே வச்சிருக்காங்க. அது IMX 371 ஏதோ ஒன்று. சரியா, 347 சாரி 3 IMX 471. அப்போ 371லேருந்து 471க்கு மாறி இருக்கும். அதுவும் 16 MP. ஓகே. சரியா, இப்போ இந்த இடத்துல என்னன்னா 3T ப்ரோ, 3T சூப்பர் ஃபோனு. 3Tல தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரீடிங் டிஸ்பிளேன்னு ஒன்று கொண்டு வந்தான். எப்படின்னா எல்லாம் மோனோக்ரோமா மாறும். டிஸ்பிளே ஃபுல்லாகவே மோனோக்ரோமா மாறும். நீங்கள் உட்காந்து படிக்கலாம் கிண்டல் புக் மாதிரி. சரியா, அடுத்து வந்து என்னன்னா 4 கிடையாது அவங்களுக்கு, அவங்க ஊரில் எதுவும் நியூமராலஜிக்கல் இஷ்யூ. ஸோ 5 வந்து நல்ல ஃபோன், ஆனால் ஒரு மிக்சட் ஃபீல்.
நல்ல ஃபோன் தான், ஆனால் ஒரு மிக்சட் ஃபீல். 5T நல்லா இருக்கும். 5T வந்து என்ன ஆயிடுச்சுன்னா மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி 18:9 மாதிரி ட்ரெண்டுக்கு மாறுது. அதே சமயம் அதில் ஸ்டார் வார்ஸ் எடிஷன் வருது, அங்கே ஆரம்பிக்குது ட்ரெண்டு. ஸ்டார் வார்ஸ் எடிஷன் 6 வருது. 6க்காக காசு வச்சுட்டு உட்காந்துருக்கேன். நான் வந்து ஒரு OnePlus 3 யூசர். வெறித்தனமாக சண்டை போடுவேன், யாராக இருந்தாலும் சட்டையை பிடிச்சி பொறலுவேன். OnePlus அது வேண்டாம், அது தப்பாக சொன்னது, அடிச்சுட்டு ஜெயிலுக்கு கூட போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு கோவம்லாம் வரும். அவ்வளோ OnePlus மேலே கிரேஸு. அப்போ என்னாச்சுன்னா OnePlus 6 வரும்போது என்னன்னா அவெஞ்சர்ஸ் எடிஷன் காசுலாம் சேர்த்து வச்சிட்டேன். அப்போ நம்ம சந்தீப் சர்மா இருக்கான்ல, ரெவர்ட்லெஸ் சேனல் வச்சிருந்தான். ஸோ அவனுக்கு எப்படின்னா, இப்போ என் சேனலுக்கு எப்படி நம்ம நண்பர்கள் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்றீங்க. இப்போ நீங்க ஃபோன் வாங்கினீங்கன்னா ரிவ்யூ எடுத்துட்டு வரீங்க, இப்போ இந்த நெக் பேண்ட் ரிவ்யூ பண்ண போறீங்க, இந்த மாதிரி ஒன்று நீங்க எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்றீங்கல்ல. அந்த மாதிரி சந்தீப்போட நாங்கள் எல்லாருமே டச்சில் இருப்போம். சந்தீப் கிட்ட நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, காசு சேர்த்துட்டேன் சாண்டி, என்கிட்ட காசு இருக்கு, எனக்கு எப்படியாவது நீ வந்து என்ன பண்ணு, அது ஃபிளாஷ் சேல் மாதிரி வேற OnePlus 6 அவெஞ்சர்ஸ் எடிஷன் போட்டு நீ வீடியோ ரிவ்யூலாம் போட்டு எனக்கு கொடு போதும் அப்படின்னு. அவனும் புக் பண்ண ட்ரை பண்ணா கிடைக்கல. எனக்கு செம காண்டு. ஏன்னா அதே OnePlus ஃபோனு ஹான்சிகா மோட்வானி 6 ஃபோன் கிவ் அவே அப்படின்னு சொல்லி அவ இன்ஸ்டால வீடியோ போடுறான். இந்த மாதிரி ஒவ்வொன்றா பார்த்துட்டு எனக்கு அப்படியே ரொம்ப பல்ஸ் ஏறிச்சு. நான் OnePlus 5 வரும்போது நான் ப்ரெஷர் ஆயிட்டேன் ப்ரோ, ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டேன். ஏன்னா அமிதாப் பச்சன் அந்த ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு ஐ ஃபீல் சுப்பாரியா அப்படின்னாரு. எனக்கு செம காண்டு. ஏன்னா இந்த ஃபோன் வளர காரணம் யாருன்னா நாங்க. ஓகே, ஏன்னா நம்ம வந்து OnePlus கம்யூனிட்டி பேஜ்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, OnePlusோட கம்யூனிட்டிக்கு வந்து நம்ம என்னென்ன பக்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு லிஸ்ட் வேறு பண்ணுவோம். நாங்கள் OnePlusல என்ன பக் இருக்குன்னு நாங்கள் லிஸ்ட் பண்ணி அதுக்கு அடுத்த அப்டேட்ல அதெல்லாம் ஃபிக்ஸ் ஆகும். அவ்வளோ ஆக்டிவ் கம்யூனிட்டி. அதனால தான் OnePlus மேலே எனக்கு ரொம்ப ஈர்ப்பு இருந்தது. பாரா இப்போ தான்டா எல்லாரும் கம்யூனிட்டி பேஜில் போட்டு பேசியிருந்தோம், அதுக்குள்ளே பாரு ஃபிக்ஸ் வருது. அப்படி இருந்த கம்பெனி அமிதாப் பச்சனை ரோப்பின் பண்ணதான் என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் 22,000 சொன்னா 25,000 ஆச்சு, 25,000 28,000 ஆச்சு, 3T வரும்போது 30,000 ஆச்சு, 5 வரும்போது 32 35 ஆச்சு, அதுக்கப்புறம் 5T வந்ததும் 35 அந்த மாதிரி பிரைஸ்ல இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே காஸ்ட்லி ஆகிட்டே போயிடுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு, அஃபோர்டபுள் ஃபிளாக்ஷிப் 70 நான் வந்து ஆல்மோஸ்ட் 48,000 கொடுத்து வாங்கினேன். அப்போ எங்கே பாருங்க எங்கே போச்சு, அஃபோர்டபுள் ஃபிளாக்ஷிப்பாக வந்த நீ எல்லாரும் வாங்க முடியணும்னு நீ சொன்னேன், எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும்னு சொன்னேன். அந்த டேக்லாம் நம்பி தான் நான் வந்தேன். சரியா, இன்னைக்கு வந்து அவனோட கொள்கையை மாறி போயிட்டான். இப்போ அந்த அவெஞ்சர்ஸ் எனக்கு கிடைக்கல, என்ன ஃபைன் பண்ணு பாருங்க, 40,000 கிட்ட சேர்த்து வச்சிருக்கேன். எதுக்கு அவெஞ்சர்ஸ் எடிஷன் வாங்குறதுக்காக. கடைசியில் என்னடானா காசு சேர்த்து வச்ச OnePlus பேனுக்கு ஃபோன் கிடைக்கல. அங்கே என்னடான்னு பார்த்தா எல்லா ஆக்ட்ரஸ் சீரியல் ஆர்டிஸ்ட் எல்லாரும் அங்கே போட்டுக்கிட்டு இருக்காங்க. OnePlus ஃபாலோ பண்ணி OnePlus பிடிச்சிருக்குன்னு கீழே ஒரு கமெண்ட் போடுங்க, நான் செலக்ட் பண்ணி ஃபோன் கொடுப்பேன். அடியே காசு கொடுத்து வாங்க, இங்கே நின்றுட்டு இருக்கேன், எனக்கு காசு கிடைக்கலடி, இது ஃபோன் கிடைக்கலடின்னு சொல்லி காண்டு. நான் சந்தீப்ட்டு அப்படியே கேட்குறேன், என்னடா இது, நான் வந்து எவ்வளோ தூரம் இந்த ஃபோன் வாங்குறதுக்காக பார்த்துருக்கோம், இவங்க என்னடா ஆர்டிஸ்ட் கிட்ட ஆக்ட்ரஸ் கிட்டலாம் கொடுத்து பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கோவப்பட்டு அவன் சந்தீப் வந்து நானும் ட்ரை பண்ண சிவா 2 சேல் ட்ரை பண்ணால் கிடைக்கல. அப்புறம் அவெஞ்சர்ஸ் எடிஷனே போயிடுச்சு. அதனால நான் OnePlusஸே வாங்க மாட்டேன், நான் முடிவு பண்ணி வாங்கலை. அதுக்கப்புறம் வந்து அப்படியே நான் மைக்ரேட் ஆகி மற்ற ஃபோனுக்கு போயிட்டேன். Mi 8 வாங்கினேன் சைனாவில், அதுவும் சந்தீப்பால் தான். சந்தீப் சேனலுக்காக நான் என்ன பண்ணேன், Mi 8 வாங்குறியான்னு கேட்டு அவன் சைனாவில் வாங்கி அங்கேருந்து துபாய்க்கு ஷிப் பண்ணி அவங்க அப்பா அம்மா அங்கேருந்து வரும்போது அவங்க மூலமாக எடுத்துகிட்டு வந்தான். இங்கே டேரெக்டாக போட்டால் கஸ்டம்ஸில் தான் நம்மளை வச்சு செய்வாங்களே, அதனால் அங்கே போய் அங்கேருந்து அவங்க அப்பா அம்மா இங்கே வரும்போது எடுத்துகிட்டு வந்தாங்க. Mi 8 தான் நான் வச்சிருந்தேன் அப்போ 8256 அந்த டைமில். ஸோ அது யூஸ் பண்ணும்போது அதை பாருங்களேன், இப்போ OnePlus விட்டு நான் எப்படி பாருங்க, OnePlusல ஹார்ட் கோர் ஃபேனாக இருந்து பைத்தியகார மாதிரி இருந்து. அதே மாதிரி தான் 70 அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து சாம்சங் Note 4 வரைக்கும் யூஸ் பண்ணேன். சைடு ஒரு பக்கம் நீங்கள் எட்ஜ் வாங்கியிருக்கீங்க, Note 4 எட்ஜ். அதுக்கப்புறம் நான் வந்து Note 4 எட்ஜ் வந்து வாங்கின உடனே தண்ணிக்குள்ளே போட்டோம் வீட்டில் குழந்தை. அதனால் வேறு வழி இல்லாமல் ஒரு கம்மி ரேஞ்சுக்கு ஒரு மொபைல் வாங்கணும்னு Redmi Note 3 வாங்கினேன். செம்ம ஃபோனு, சத்தியமாக சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஃபோனு இப்போ கூட நான் என்னுடைய Poco X6 Pro யூஸ் பண்ணும்போது கூட நான் அந்த அழகு தெய்வத்தின் மகனா இவன். அதெல்லாம் வந்ததுனால தான் இப்போ இது வந்துருக்கு. இத்தனைக்கும் அது வெறும் 653 Snapdragon ஒரு ப்ராசஸர். அதில் ஃப்ரண்ட்டில் 4K எடுக்க முடியும் கூகுள் கேமரா போட்டால். ப்ரோ அதில் நிறைய விஷயம் நடந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலாக அந்த ஈவன் அது வந்து 3GB 32GB. நான் வந்து அதில் என்ன பண்ணுவேன்னா, மெமரி கார்டில் அந்த சிம் கார்டோட ஃபைலை மட்டும் தனியாக பிரித்து கட் பண்ணி ஓட்டி போடலாம், ஓட்டிட்டு உள்ளுக்குள்ளே போட்டு டியூவல் சிம் அண்ட் மெமரி கார்டு எடுக்கும், ரெண்டுமே எடுக்கும். அப்படியெல்லாம் ஒரு காலத்தில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நடக்கும், அது உண்மைதான். ஸோ இதுதான் ப்ரோ பாருங்களேன், அப்போ OnePlusோட குவாலிட்டி எப்படி இருந்ததுன்னா, ஒவ்வொருத்தரையா அந்த மாதிரி ரோப்பின் பண்ணி 7 சீரிஸ் வரும்போது என்னாச்சுன்னு தெரியுமா, அவனோட உச்சத்துக்கு போனான். நான் அப்படியே என்னோட ப்ரெஷரும் உச்சத்துக்கு போச்சு. ஆல்ரெடி சமகாண்டு அவன் மேலே, ஏன்னா அவன் பண்ணது எல்லாமே அப்படியே விலகி போயிடுச்சு. நான் கம்யூனிட்டிக்காக வாழ்ந்த ஒருத்தன் கம்யூனிட்டியாக மாறிட்டான். எனக்கு செம்ம டென்ஷன். அப்போ என்னாச்சுன்னா 7 சீரிஸ் வந்ததும் RDJ வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காப்ல கையில் OnePlus வச்சுக்கின்னு அயன்மேன். அப்போ எவ்வளோ கோடி கொடுத்துருக்கணும். சில்வர் 5க்கு அவரே இவரா, அது வந்து எக்ஸ்மேன் ஹியூ ஜாக்மேன் யாரு, உல்வரின் அவர் எதுனா மைக்ரோமேக்ஸ். அப்போ மைக்ரோமேக்ஸ் அந்த அளவுக்கு செழிப்பா இருந்தா அவன் அந்த டைம்ல இருக்கலே டாப் ஆக்டர் கிட்டத்தட்ட. ஹியூ ஜாக்மேன் கூப்பிட்டு ஒரு ஆடு 1.5 நிமிஷமோ 2 நிமிஷம் ஆடு, அது செமையா இருக்கும். ஒரு ஜெயில் கேஜ்ல போடுவாங்க, போன் வச்சு தலைவர் எஸ்கேப் ஆகி வெளில வந்து ஒரு கார் டோர்லாம் திறப்பான் போனை வச்சு, அவ்வளோ தின்னா இருக்குன்னு. இல்லை விவோவோட ஃபர்ஸ்ட் மொபைல் அது கூட நல்லா இருக்கும். இல்லை இதில் நிறைய இந்த மாதிரி இருக்கு ப்ரோ, நிறைய என்ன சொல்லணும்னு நிறைய சொல்லலாம். இந்த இடத்துல என்ன முக்கியமாக 7 சீரிஸ் வந்தது ப்ரோ. 7 சீரிஸ் இருக்கல ப்ரீமியம் ஃபோன் OnePlusல. அப்புறம் என்னாச்சுன்னா 8ல வந்து திரும்ப கீழே போகுது.
அந்த ப்ரீமியம்னஸ் கீழே போகுது. 8ல் தான் 8 போட்டானுங்க அவனுங்க, கால் பையும் வெளில போனாங்க. ஆமாம், அது 8 வந்து கீழே போகுது. அதே 8 Pro இருக்கும்போது கால் பை இருந்தான். நார்டு இன்ட்ரடியூஸ் ஆகுது ஃபர்ஸ்ட் நாடு, அப்போ கால் பை இருந்தான். அதை தானே இப்போ கூட 2A டிசைன் பண்ணிட்டு மும்பையில் இருக்கிற எல்லா தெருவா அலைஞ்சிட்டு இருந்தேன் மைக் வச்சுக்கிட்டு. அப்போ ஒரு பொண்ணிட்ட கேட்பான், நீ என்ன பொண்ணு யூஸ் பண்ணுறேன், நான் நார்டு யூஸ் பண்ணுறேன், கேமரா இஸ் வெரி பேட் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுமா, ஐ டிசைன்ட் இட் அப்படின்னு. சரியா, நான் தான் இப்போ டிசைன் பண்ணேன் அந்த ஃபோனு அப்படின்னு அவன் சொல்லுவேன். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த டைமில் தான் அவன் வெளில போயிடுவான். ஸோ 8க்கு அப்புறம் 9 வருது. 9 வரும்போது ஹேசல் பிளட் காம்பினேஷனு ஃப்ளாப்பு. நான் முதல்ல தெரிஞ்சு போச்சு, இந்த மாதிரி பேர் வச்சா மட்டும் விளங்காது, முதல்ல சோறு வைக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ முடிஞ்சு போச்சு. 10 வந்து பெரிய டிராபேக். ஏன்னு பார்த்தா 8 Gen 1 சாவடிச்சிருச்சு. 8 Gen எப்படி வந்து OnePlus 2 கதையை முடிச்சதோ 8 Gen 1 வந்து OnePlus 10 Pro கதையை முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக நல்ல ஃபோன் 10 Pro நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா என்ன எவ்வளோ ப்ரீமியமாக ஃபோன் பண்ணியிருக்கேன், எதுக்கு சுடுது சுட்டுக்கிட்டே இருக்கும். அப்புறம் என்ன சொன்னால் 11 Pro 11 கைண்ட் ஆஃப் ஃபெயிலியர் தான் என்ன கேட்டால். ஆனால் 11R அங்கே ஆரம்பிச்சு ட்ரெண்டு. 40,000 ரூபாய்க்குள்ள 8+ Gen 1 OnePlus ஃபோன் அப்படின்னு ஒரு இமேஜ் கிரியேட் ஆச்சு. செம ஸ்மூத்தாக நல்ல டிவைஸு. அதுக்கடுத்து இப்போ 12R நல்ல டிவைஸு. ஆனால் அங்கே ஒரு தப்பு பண்ணாங்க பாருங்க, UFS 4ன்னு சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு தெரியாமல். சொல்லிவிட்டு என்னன்னே தெரியாமல் நல்லா வருவேன் அப்படின்னு இருந்தது. எனக்கு நிறைய பேர் கண்டுபிடிச்சி காரி துப்புனாங்க, சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி துப்பணும் தான் கண்டிப்பாக துப்பி. ரெண்டாவது நிறைய தவறுகள் இருக்கு. அது ஒவ்வொன்றா புரியுற மாதிரி அடுத்தடுத்த வீடியோல பேசுவோம். ஆமா ஆமாங்க, இது லெங்தா போயிட்டே இருக்கு. பேச ஆரம்பிச்சா பேசிக்கிட்டே போவோம். இல்ல இப்போ இதுல இந்த வீடியோல எனக்கு தெரிஞ்ச என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்ச டைட்டில் எல்லாம் போட முடியாது. சோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்து நிறைய பேர் வந்து நீங்க இதே டைம் பீரியட்ல டிராவல் ஆயிருந்தாலும் சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ போய் சேரணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா ஷேர் பண்ணுங்க. அந்த மாதிரியான ஒரு ஜெனரல் கான்வர்சேஷன் இது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நாம எப்படி இருந்தோங்கிறத நம்ம பார்க்க போறோம். வாக்கிங் போகும்போது கூட பாத்தீங்கன்னா ஜாலியா கேட்டு போலாம். அந்த மாதிரியான கான்வர்சேஷன் பாட்காஸ்ட் மாதிரி. அடுத்து இன்னொரு எபிசோட்ல உங்களை மீட் பண்றோம். அது வரைக்கும் சிவபரணி, காமேஷ் பார்க்கலாம். பாய். வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நான் நல்லதா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.